Hi dear viewers, welcome to our channel. இன்றைக்கி கைராளி கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முட்டைக்காக கோழி சூஸ் பண்ணுறவங்க கைராளி ப்ரீடை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு கோழி வந்து 250லேருந்து 270 முட்டை வரைக்கும் தாராளமாக இடக்கூடியது தான் கைராளி. இதோட ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஒரு 11 ப்ரீடை எடுத்து மிக்ஸ் ப்ரீடிங் பண்ணி அதிலிருந்து வந்து கலப்பினமாக உருவாக்கப்பட்டது தான் கைராளி கோழி. இதோட டீஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்கின் கலர் வந்து கருங்கோழியோட ஸ்கின் கலர் மாதிரி பிளாக்காக இருக்கும். அதனால் நீங்கள் கோழியாக விற்பனை பண்ணிங்கன்னா ஒரு கிலோ வந்து 100 ரூபாய்க்கு தான் வியாபாரிகள் எடுப்பாங்க. இது வந்து மேஜரான ஒரு பிரச்சனையாக வந்து கைராளி ப்ரீடில் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கருங்கோழியோட விலையே ரொம்ப அடி பாதாள வீழ்ச்சிக்கு போயிட்டதால் கைராளி ப்ரீடு வந்து முட்டைக்கு எந்த அளவுக்கு ஒரு உகந்த இனமோ அதை விட ஒரு மோசமான இனம் தான் கறிக்கு. நீங்கள் கறிக்கோழிக்காக பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா கைராளியை சூஸ் பண்ணாதீங்க. ஆனால் முட்டைக்காக மட்டுமே நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கைராளியை தாராளமாக வளர்க்கலாம். கைராளி வந்து டே ஓல்டு வந்து 22 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. கைராளியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். 3.5 மாதத்துலலாம் வந்து 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் சேவல் வந்து வந்துடும். பெட்டைக்கோழி வந்து 1 கிலோ தாராளமாக வந்துடும். 6 மாதத்துலலாம் சேவல் வந்து 2 கிலோவை ரீச் பண்ணிடும். பெட்டைக்கோழி வந்து ஒரு 1.5 கிலோவை கிராஸ் பண்ணிடும். இப்போ தீவனம்னு பார்த்தீங்கன்னா, தீவனம் வந்து அதிகப்படியாக தான் சாப்பிடும். 120லேருந்து 130 கிராம் வரைக்கும் தாராளமாக ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடும். இதோட ஃபீட் காஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நோய் தாங்குகிற சக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நோய்க்கு இது நல்லா தாங்கும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. மேக்ஸிமம் நோய் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அப்படியே பண்ணாலும் சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும். அதை ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். முட்டைக்கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1000 சிக்கு எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா யாருமே வந்து சேவலை ஒன்று கூட சூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே டேபிள் எக்கை செலக்ட் பண்ணி பண்ண பாருங்கள். ஏன் டேபிள் எக்குக்கு போகணும் அப்படின்னா, சேவல் வந்து அதிகமான ஃபீட் எடுக்கும். அதில் எந்த யூஸுமே நம்மளுக்கு இருக்காது. நம்ம வந்து முட்டைக்காக மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னா பெட்டைக்கோழியை மட்டுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. பெட்டைக்கோழியாக வாங்கி வளர்க்கக்குள்ள ஒரு 1000 வளர்க்குறோம் அப்படின்னா 900 கட்டாயமாக எக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எக்கு வந்து 10 ரூபா, நீங்கள் வந்து 8 ரூபா வரைக்கும் போகுது. 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல லாபமாக இருக்கும். ஒரு 6 ரூபா வரைக்கும் தீவனம் சாப்பிட்டுடும். 1 ரூபா ஒரு முட்டைக்கு லேபர் காஸ்ட்டு 7 ரூபா உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஒரு 9 ரூபா 8 ரூபாய்க்கு இதை சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முட்டைக்கு 1 ரூபா கிடைச்சதுனாலும் ஒரு 1000 கோழி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 900 ரூபா ஒரு நாளைக்கு சாலிடாக நிற்கும். இதுதான் வந்து கைராளியோட மெயின் பிஸ்னஸ். இதை தவிர்த்து நீங்கள் வந்து கறிக்காக கொடுக்கணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு தான் கொடுக்க முடியும். அதுவும் கிலோவாக எடுக்க மாட்டாங்க, பீஸ் ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைராளியை வந்து கருங்கோழின்னு சொல்லி நிறையா பேர் விற்கிறாங்க. இதை எப்படி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைராளி கோழியோட கொண்டை வந்து ரெட் கலராக தான் இருக்கும். ஆனால் கருங்கோழியை பொறுத்த வரைக்கும் ஸ்கின்னிலேருந்து கொண்டை எல்லாமே வந்து பிளாக் கலராக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் கைராளியை வந்து 11 ப்ரீடு மிக்ஸ் பண்ணதால் இதில் கழுத்தறுத்தான் கோழியும் வந்து வரும். அதுவும் ஆனால் பிளாக் கலராக தான் இருக்கும். இந்த பிரச்சனையினால் நீங்கள் வந்து கைராளி என்னை பொறுத்த வரைக்கும் சூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முட்டை பர்பஸுக்காக மட்டுமே நீங்கள் பார்த்தா கூட நாளைக்கு வந்து ஒரு வருஷம் கழித்து முட்டை அது குறைய ஆரம்பிச்சுது, ஒரு 70% வந்துடுச்சு அப்படின்னாலே, ஒரு 1000 கோழி வச்சுருக்கோம், ஒரு 600 முட்டைக்கு பக்கமாக அது வந்துடுச்சு, 700 முட்டைக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அந்த கோழியை வந்து நீங்கள் மாற்றி ஆகணும். அப்போ முட்டைக்காக கோழியை நீங்கள் மாற்ற போனீங்க அப்படின்னா ஒரு கோழியை திரும்ப நீங்கள் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அப்புறம் தாய் கோழியாக வாங்க போனீங்கன்னா அவங்க ஆனால் வந்து 350 ரூபா 400 ரூபா சொல்லுவாங்க. சரி, டே ஓல்டாக எடுத்து வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபீட் காஸ்ட் இழுத்துட்டு போகும். அப்போது கறியை வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 300க்காவது சேல் பண்ணணும். அந்த மாதிரி சேல் பண்ணுற ப்ரீடை தான் வந்து முட்டைக்காக சூஸ் பண்ணணும். ஏன் இதை வந்து இவ்வளோ கிளியராக நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் நம்ம தீவனம் போட்ட செலவில் வந்து கோழிக்கு விற்று நம்ம காசு எடுத்துக்க முடியும். முட்டை வந்து நம்மளுக்கு லாபமாக நிற்கும். நான் வந்து கோழியை வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒன்றுமே நிற்காது. ஒரு பல்க் அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து மைனஸில் போயிட்டே இருக்கும்.
இந்த பிரச்சனையினால் கைராளி கோழியை வந்து பண்ணைக்குன்னு வைக்கிறவங்க நஷ்டத்தை நோக்கி நகர தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 பேர் வந்து கைராளி சூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தவங்க சக்ஸஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லாபமாக தெரியும். ஒரு 2 மாதம் முட்டையோட ஈல்டு நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து லாபமாக தெரியும். முட்டையோட ஈல்டு குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா தீவனம் வாங்கி போடுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் முட்டை வைக்கிற காசு சரியாக போயிட்டுருக்கும். அதோட பிரச்சனை என்னென்னா, அதோட முட்டை ஈல்டு இன்னமும் குறைய ஆரம்பிக்கக்குள்ள நீங்கள் தீவன காசு அதிகமாகிடும், உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் குறைஞ்சிரும். அப்போ உங்களோட பாக்கெட்லேருந்து தான் எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுடும். அப்போது முட்டை கோழி பண்ணைக்கு நம்ம வந்து எப்படி கோழியை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழி வந்து குறைஞ்சது வருஷத்துக்கு வந்து ஒரு 200 முட்டையிலேருந்து 250 முட்டை இடணும். ஆனால் கறியை வந்து கட்டாயமாக நாம் வந்து பீஸாக கொடுத்தா கூட ஒரு 300 ரூபாய்க்காவது 250 ரூபாய்க்காவது குறைஞ்சது கொடுக்குற மாதிரி இருக்கணும். கிலோவாக கொடுக்குறோம்னாலும் ஒரு 300 ரூபா ரேஞ்சுக்கு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல லாபமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரீடை சூஸ் பண்ணி வளங்க. கைராளி ப்ரீடு வளர்க்க ஆசைப்பட்டு போயிட்டு சிக்கலில் மாட்டிக்காதீங்க. ஆனால் இந்த கோழி இனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீ ரேஞ்சிலையும் வளர்க்க முடியும், கொட்டகையிலையும் வளர்க்க முடியும், கூண்டுலேயும் வளர்க்க முடியும். ஆனால் முட்டை தேவைக்காக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்குறக்குள்ள முட்டையோட ஈல்டு ரொம்ப குறையும். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கைராளியோ இல்லை முட்டைக்குன்னு நீங்கள் வளர்க்கக்குள்ள கொட்டகை முறை ஒரு 60லேருந்து ஒரு 80% சிறந்ததாக இருக்கும். கூண்டு முறை 100% சிறந்த ஒரு மெத்தடாக இருக்கும். பொதுவாக முட்டைக்கோழி பண்ண வைக்கிறவங்க கூண்டு முறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேலையால் மிச்சமாக இருக்கும், வேலையோட நேரம் வந்து ரொம்ப குறையும். இதை ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம் தாங்க. முட்டைக்கோழி பண்ணை வந்து வச்சு அதில் என்ன வந்து ப்ராஃபிட் வரும், என்ன வந்து பிரச்சனை வரும்ன்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கே 6 மாதம் குறைஞ்சது ஆகிடும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து சூஸ் பண்ண இனத்தை என்னடா இதுன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளை ஆக்கிடும். அதனால் கைராளி வந்து தயவு செஞ்சு யாரும் சூஸ் பண்ணாதீங்க. நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து அதில் வந்து கைராளி வச்சு நான் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி காலையில் வந்து நான் பார்க்கக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து கைராளி கோழி பண்ண வச்சேன், நான் வந்து வேலையை விட்டு வந்து வச்சேன், எனக்கு வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்றாங்க. 1 லட்ச ரூபாலாம் சம்பாதிக்க முடியாது. ஒருவேளை 1 லட்ச ரூபா வருமானம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. 1 லட்ச ரூபா தாராளமாக வருமானம் வரும். ஒரு 90,000 ரூபா அவங்க ஃபீடு போடுவாங்க, 10,000 ரூபா அவங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா முட்டைக்கோழி தீவனம் வந்து இன்றைக்கி வந்து 1600 ரூபா போயிட்டுருக்கு லேயர். அப்போ வந்து நீங்கள் ஒரு கிலோ வந்து 31 ரூபா கணக்கில் வந்துடும். 31 ரூபாய்க்கு நீங்கள் தீவனம் போடுற மாதிரி இருக்கும். ஒரு கோழி சராசரியாக 4 கிலோவிலேருந்து 4.5 கிலோ வரைக்கும் கைராளி வந்து தீவனம் எடுக்கும். அப்படி எடுத்ததுன்னா ஒரு 170 ரூபா வரைக்கும் தீவனமே சாப்பிட்டுடும். தீவனம் 170 ரூபா சாப்பிடுது அப்படின்னா நீங்கள் கோழியை 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 70 ரூபா லாஸ். இல்லைப்பா நான் தான் முட்டையை வந்து 8 ரூபாய்க்கு கொடுக்குறேனே, 9 ரூபாய்க்கு கொடுக்குறேனே, எனக்கு ஒன்றுக்கு 1 ரூபா கிடச்சிதுன்னா கூட போதுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பண்ணையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு நம்ம கையிலேருந்து ஏதாவது செலவு போயிட்டே தான் இருக்கும். எப்போ நம்மளுக்கு லாபம் வந்து பல்காக நிற்கனா, நீங்கள் முட்டைக்குன்னு கோழியை திரும்ப ரீசேல் பண்ணக்குள்ளே நல்ல வேல்யூ போச்சுன்னா அது வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக உங்களுக்கு கையில் நிற்கும். அப்படி இல்லைனா ஒரு 10 கோழி வந்து வாரம் வந்து சேல் ஆகுது, ஒரு நாளைக்கு ஒரு 5 கோழி சேல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து சூப்பர் லாபமாக இருக்கும். அப்போ வந்து சேவலையும் நீங்கள் வந்து சேர்த்து வளர்க்கலாம். ஆனால் சேவலை சேர்த்து வளர்க்கக்குள்ள அது வந்து கருக்கூடும் முட்டை. அப்படி வந்து கருக்கூடின முட்டையை வந்து நீங்கள் 2 நாள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அது வந்து தாராளமாக வந்து உள்ளே வந்து கரு ஃபார்ம் ஆகிடும். அப்படி கரு ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை வந்து வேறு எங்கேயோ கொடுக்குள்ள அவங்க 2 நாள் வெளில வச்சுருப்பாங்க. வச்சுருக்கக்குள்ள அந்த முட்டை வந்து வீணாக போயிடும். வாங்கிட்டு போகிறவங்க அதை உடச்சி ஆம்லேட் போட்டாலும் சரி, இல்லை வந்து அவிச்சு பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து கரு கூடினது அதோட அந்த நரம்பு மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலராக ஓடி ஓடி இருக்கும். அதை பார்த்தாங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் இது வந்து பழைய முட்டைன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அது வந்து 2 நாள் முட்டையாக தான் இருக்கும். ஆனால் இதே டேபிள் எக்கா இருந்ததுன்னா 3 நாள் 4 நாள் வரைக்கும் முட்டை கெடாது. 5 நாள் வரைக்குமே நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. கிட்டத்தட்ட ஒயிட் லக்கா முட்டை மாதிரி தான். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கறியோட சேல்ஸ் தான். இதோட மேஜர் ப்ரீடு வந்து கருங்கோழி இருக்கிறதால நம்ம கறியை கட்டாயமாக சேல்ஸ் பண்ண முடியாது.
அதனால் இதை யோசித்து பண்ண வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறுவடை, பெருவடை, பெருவடையில் கத்திக்கால், வெத்துக்கால் இது வந்து நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. இதை தாண்டி போகிறோம் அப்படின்னா, ஒரு 100 கஸ்டமர் ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு வராங்கன்னா அதில் யாராவது ஒருத்தவங்க தான் கருங்கோழி கேட்பாங்க. அவங்கக்கிட்ட கைராலியை வந்து நீங்கள் கருங்கோழின்னு ஏமாற்றி விற்கிற நிலமையில் நீங்கள் போயிடுவீங்க. இதுதான் இங்கே நடக்கும். இல்லை நான் வந்து இடவெட்டு விற்கிறனாலும் இடவெட்டுக்கு இங்கே நல்ல மரியாதை இருக்குது, நல்ல சேல் இருக்கும், அந்த ப்ரீடையும் நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனங்கள்லாம் வந்து முட்டைக்காக நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்க முடியாது. ஏன்னா சிறுவடை வந்து ஒரு 60லேருந்து 70 முட்டையிடும், பெருவடை வந்து ஒரு 40லேருந்து 55 அளவில் முட்டையிடும். வெத்துக்காலும் அப்படி தான், ஒரு 40லேருந்து 50 முட்டை தான் இடும் வருஷத்துக்கு. அப்போது முட்டைக்கு வந்து இதை நம்ம சூஸ் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் வேறு எந்த இனத்தை தேர்ந்தெடுத்தால் உங்கள் ஏரியாவுக்கு சேல் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். நாம் வந்து இருக்கிற ஃபீட்பேக்கை தான் சொல்ல முடியும். இதில் வந்து என்னால் சேல் பண்ண முடியும் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க தாராளமாக கைராலி வைங்க. முட்டைக்கு மட்டும் நான் பண்ணுவேன்றவங்க ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வைக்கிறாங்க, 5000 கோழி வைக்கிறாங்க, 10,000 கோழி வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து கேரளாவுக்கோ இல்லை வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், ஒரு 10 சூப்பர் மார்க்கெட்டுக்கோ அவங்க வந்து ஈஸியாக சேல் பண்ணிவிடுவாங்க. ₹1 லாபம் வச்சாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ₹5000 லாபம் நிற்கும். எல்லா செலவும் போகவே அவங்களுக்கு வந்து ஒரு கணிசமான தொகை வந்து மாதம் தாராளமாக நிற்கும். ஆனால் ஒரு 1000 கோழி, 100 கோழி, 500 கோழின்னு வளர்க்குறவங்க கருங்கோழியும் சரி, கைராலியும் சரி சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம நஷ்டத்தை நோக்கி போக வேண்டியது வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.